இந்த காலத்துல கிறிஸ்டியன்ஸ் அண்ட் நான் கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ற மிக காமனான ஒரு வேர்ஸ் என்னன்னா ஜட்ஜ் நாட். நிறைய பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க தப்பு ஏதாவது ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா உன்னையோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு படி மேல இருக்கிறேன். ஸோ அந்த வசனத்தோட என்ன உண்மையான கான்டெக்ட் இல்ல அவங்க நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ரைட். அப்படின்னா யாராச்சும் தப்பு பண்ணா யாரையும் கேட்க கூடாதா? இந்த காலத்துல கிறிஸ்டியன்ஸ் அண்ட் நான் கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ற மிக காமனான ஒரு வேர்ஸ் என்னன்னா ஜட்ஜ் நாட். எஸ் அப்படிங்கிற அந்த வேர்ஸ் வந்து இட் இஸ் வெரி prevalently used. ஆமா ஸ்பெஷலா இந்த மாசம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஆண்டவரை தெரியாதவங்க கூட இந்த வசனத்தை எடுத்துட்டு, தம்பி நான் என்ன வேணா செய்வேன், நீ கேள்வி கேட்கறது யாரு? வசனத்தை சொல்லிருக்கல, ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கல, அதனால நீ என்ன ஜட்ஜ் பண்ண கூடாது, நீ அவனை ஜட்ஜ் கூட பண்ணிருக்க மாட்டேன். நீ வந்து அவங்க தம்பி இதெல்லாம் பண்ணாதப்பா, தம்பி இது சரியில்லப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். சரியா? பாவத்தை எடுத்து சொல்றது. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து நீ எப்படி சொல்லலாம் ஆண்டவரை ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆண்டவரே என்னை ஜட்ஜ் பண்ணல, நீ யாரை ஜட்ஜ் பண்ண? நிறைய கிறிஸ்டியன்ஸே இன்ஃபேக்ட் நிறைய பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க தியாலஜில தப்பு ஏதாவது ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாராவது சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நியாயம் தீர்க்கிறதுக்கு நீ யார் என்ன வந்து தப்புன்னு சொல்றதுக்குங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. சரியா? சோ அந்த வசனத்தோட என்ன உண்மையான கான்டெக்ட்ங்கிறத நீங்க பார்ப்போம். சரியா? சோ அந்த வசனம் வந்து மேத்யூ சாப்டர் 7ல இருந்து ஆரம்பிக்குது அந்த வசனம். ஜட்ஜ் நாட் for you will be judged அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஃபுல்லா பேசுறாரு. உன் கண்ணுல இருக்கிற தூசி எடு, உன் கண்ணுல லாக் எடு, எடுத்ததுக்கு அப்புறம் நீ அடுத்தவன் கண்ணுல இருக்கிற தூசி எடுக்கலாம். சோ அது ஆண்டவர் மெயினா யாருக்கு அங்க சொன்னாருன்னு பார்த்தோம்னா ஃபேரிசீஸ்க்கு தான் சொன்னார் அந்த வசனத்தை. சரியா? சோ அந்த காலத்துல ஏன்னா ஃபேரிசீஸ் they live like gods. ஏன்னா அவங்க சொல்றதுதான் சட்டம். ஆண்டவர் வந்து ஒரு 10 commandments கொடுத்திருந்தாருல, இவங்க அதுக்கு மேல இவங்க ஒரு 50 60 70 commandments வரை வச்சிருந்தாங்க. வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொன்னா, நீ வந்து இது பண்ணலனா நீ வந்து பாவி, நீ பலன் நரகத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து they were casting judgment on people. Not based on what God said. ஆண்டவர் சொன்னதை வச்சு கிடையாது, இவங்களா ஒரு ரூல்ஸ் போட்டுப்பாங்கல்ல, அந்த ரூல்ஸ் வச்சு they were saying, ஓ நீ பண்றது தப்பு, நீ பாவி, நீ வந்து நரகத்துக்கு போயிடுவ, நீ இது பண்ற அது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல வரியா? இல்ல அவங்க நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அதுதான் மேட்டர். ரைட். இவங்களுக்கு they are also human beings. ஆனா இவங்க நான் உன்னையோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு படி மேல இருக்கிறேன், அதனால அது ஒரே காரணத்தினால ரைட் now like they are judging those people. they were playing God. கரெக்ட்டா? அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி, அவங்க ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் ன்பாங்க தெரியுமா? அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, வசனத்தை வச்சு கிடையாது, அவங்களோட சொந்த அறிவை வச்சு அவங்க எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பத்தி தான் ஆண்டவர் பேசுறாருங்க. சோ அவங்கள பத்தி என்ன சொல்றாரு, நீ ஜட்ஜ் பண்ணாதவன் ஒருத்தன். ஏன்னா நீ எப்படி உன் சொந்த அறிவை வச்சு எப்படி எட்டாத ஒரு ரூல்ஸ் வச்சு நீ அவங்கள ஜட்ஜ் பண்றியோ, அதே எட்டாத ரூல்ஸ் வச்சு தான் ஆண்டவர் உன்னை ஜட்ஜ் பண்றாரு. அப்படிங்கறதுதான் அந்த வசனத்தோட உண்மையான கான்டெக்ஸ்ட். சரியா? அப்படின்னா யாராச்சும் தப்பு பண்ணா யாரையும் கேட்க கூடாதா? கண்டிப்பா கிடையாது. வசனத்தின்படி கேட்கணும். But you ask them in love, but you ask them in boldness, and you ask them gently. Definitely with love. நீங்க ஜட்ஜ்மெண்டலா நீங்க ஒருத்தரை அப்ரோச் பண்றதுக்கு with love அப்ரோச் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. People will understand if you approach with love. Right. ஆனா நாம பண்றதுக்கும் ஃபேரிசீஸ் பண்றதுக்கு வித்தியாசம் என்னன்னா, நாம வந்து வசனத்துல இருக்கிறது எதிரா பண்ணா நாம வந்து கரெக்ஷன் பண்றோம் அவங்கள, இது மாதிரி பண்ணாதீங்க. அதுதான் பிப்ளிக்கல் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் பேசுற அகைன்ஸ்டா இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, நீ வந்து ஃபேரிசீஸ் மாதிரி நீயா ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து இது போடலன்னா நீ பாவி அப்படின்னு சொல்ற பத்தியா, that is the judgment that God is against. சரியா? இது போடலன்னா பாவியா? என்னதோ வெள்ளை கலர் சட்டையை பத்தி பேசுறியோ அதான் இம்ப்ளை பண்ண. நீ வந்து ஜுவல்ஸ் போட்டா நீ பாவி அப்படின்னு தெரியுமா? அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இவன் PTSD ல பேசிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே சொல்ல ஜுவல்ஸ் போடலாம் நீ பாவி, ஜுவல்ஸ் போடலன்னா ஆண்டவருக்கு நீ ஊழியம் பண்ண முடியாது ஆண்டவர்கிட்ட. அப்புறம் நீ வந்து ஒயிட் ரெட் போடலாம், ஆண்டவர்கிட்ட ஊழியம் பண்ண முடியாது. ஜுவல்ஸ், ஹேர் ஸ்டைல், நெயில் பாலிஷ் எல்லாம் நீ இப்படி முடி வெட்டினா ஆண்டவர் வந்து நீ ஊழியம் பண்ண முடியாது ஆண்டவர்கிட்ட. நீ வந்து இந்த ட்ரெஸ்ல வந்து ஆண்டவர்கிட்ட ஊழியம் பண்ண முடியாது, நீ வந்து பணிவா இருக்கணும் அப்படினால சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து இவங்க மேட் மேட் ரூல்ஸ். அவங்கள தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி பண்ணனா நீ ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்க பாரு, அதே ஸ்டைல்ல வந்து நான் உன்னையும் ஜட்ஜ் பண்ணுவேன். பட்
as a Christian brother, if somebody is sinning, யாராச்சும் ஒரு தவறா ஒரு காரியத்தையோ இல்ல ஒரு ஃபால்ஸ் டீச்சர் தவறா ஒரு காரியத்தை பேசினானோ பிப்ளிக்கா தவறுனா ஆண்டவர் சொல்றாரு நீ அவனை போய் கேள்வி கேளு. ஏன்னா அந்த வேர்ஸ்லயே அந்த சாப்டர்லயே கீழே பார்த்தா ஆண்டவர் சொல்லி ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ் பத்தி சூப்பரா பேசியிருப்பாரு. நீ வந்து you will know them by their fruits. நீ வந்து ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ் பத்தி எச்சரிக்கையாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோ அதனால ஆண்டவர் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்லல, ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு முறை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரியா? நீ வந்து ஒரு உன்னோட சுய ரைச்சஸ்னஸ், உன்னோட செல்ஃப் ரைச்சஸ்னஸ் நீ ஜட்ஜ் பண்ணாத, வசனத்தின்படி ஜட்ஜ் பண்ணுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ அதனால யாராச்சும் இனிமே நான் பாவம் பண்றேன், நான் என்ன பண்ண உனக்கு எப்படி கேட்டாங்கன்னா சொல்லி, தம்பி நீ பாவம் பண்ற, நானும் பாவம் பண்ணிட்டு தான் இருந்தேன், என்ன ஆண்டவர் வந்து சேவ் பண்ணாரு, என்ன ஆண்டவர் சேவ் பண்ண மாதிரி உன்னையும் சேவ் பண்ணாரு. ஸோ அதனால நீ பாவம் பண்ணாத அப்படிங்கறதுதான் பிப்ளிக்கல் கரெக்ஷன், பிப்ளிக்கல் ஜட்ஜ்மென்ட். ஸோ அதான் உண்மையான அர்த்தம் அந்த வசனத்துக்கு.